வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, இதை நம்ம எப்படி பெறணும், ஸோ இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. 5000 ரூபாய், ஆமாங்க, இது ஒரு சாதாரண தொகை கிடையாது. அரசு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு முக்கிய நன்மை ஆகும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பலரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி தாங்க. சிறிய சேமிப்பு பெரிய பாதுகாப்பு, அதன் பலனாக மாதம் தோறும் 5000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த 5000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த நிபந்தனைகளின் கீழ் வழங்கப்படுது? இதுதான் மக்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இந்த 5000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 40 வயது வரை அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்வாங்க. 18 வயது முதல் 40 வயது வரை சேரும் நபர்கள் சிறிய தொகையை மாதந்தோறும் செலுத்தினால் அவர்களுக்கு ஓய்வு பெறும் காலத்தில் மாதம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை உறுதியான ஓய்வூதியம் கிடைக்கும். இது வெறும் வங்கி அறிவிப்பு அல்ல, இது ஒரு பாதுகாப்பு வலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தை காப்பாற்றும் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் அப்படின்ற இந்த அறிவிப்பு அனைவருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பா பார்க்கப்படுது. மக்களுக்கு நம்பிக்கையும் சுவாரஸ்யத்தையும் ஒரே நேரத்தில் தருகிறது. இந்த அடல் பென்ஷன் யோஜனா அரசாங்கத்தால தான் வழங்கப்படுது. அரசு வழங்கும் அடல் பென்ஷன் யோஜனா சிறிய சேமிப்பு பெரிய பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஒய் என்று சொல்லப்படும் அடல் பென்ஷனா யோஜனா திட்டத்தில் சேரும்போது நீங்கள் தேர்வு செய்யும் ஓய்வூதிய தொகை அடிப்படையில் மாதாந்திர பங்களிப்பு நிர்ணயிக்கப்படும். உங்கள் வயது குறைவாக இருந்தால் பங்களிப்பு தொகையும் குறைவாக இருக்கும். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஓய்வு பெறும் காலத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. முக்கியமாக 5000 ரூபாய் ஓய்வூதியம் பெற நீண்ட காலம் தொடர்ந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். வங்கி கணக்கில் மாதம் தோறும் 5000 வரவு வைக்கப்படும் மத்திய அரசின் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜனவரி மாத தொகை பல லட்சம் பேர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டும் உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதுமை காலத்திற்கான நிதி பாதுகாப்பை உறுதி செய்தல். 18 வயது முதல் 40 வயதிற்குட்பட்ட சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால், அதாவது PFRDA அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இதன் மூலியமா நிர்வகிக்கப்படுகிறது. வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வங்கி கணக்கு இருக்கணும் அல்லது அஞ்சலக கணக்கு இருக்கணும். அடுத்ததா ஆதார் எண் கட்டாயமில்லை என்றாலும் அடையாளத்திற்கு விரும்பத்தக்கது. ஸோ ஆதார் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். சந்தாதாரரின் வயது மற்றும் விரும்பும் ஓய்வூதிய தொகையை பொறுத்து மாதாந்திர, காலாண்டு அல்லது அரையாண்டு பங்களிப்புகள் இருக்கும். இதில் இணைவதற்கான வழிகள் உங்கள் வங்கி கணக்கு மூலம் இணையலாம் அல்லது NPS ProTenTech இணையத்திலும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சந்தாதாரர்கள் தொடர்ந்து பங்களிப்பு செய்வதன் மூலம் 60 வயதிற்கு பிறகு மாதம் தோறும் நிலையான வருமானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சந்தாதாரர் இறந்த பிறகு அவரது மனைவிக்கு ஓய்வூதியத்தில் 60% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.